பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். யாருடைய நாமத்தை? நம்ம யாரோ தெரியுமோ. அவர் தெரியும், அவர் பேரே எனக்கு தெரியுமே, அவர் எனக்கு சொந்தக்காரர் தான். யாரையோ தெரியுமோ. யாருடைய பேர் தெரியணும்? நம்மை உண்டாக்கினவர், நம்மேல் தயவு வைத்தவர், நம்மை பராமரித்து காப்பாற்றினவர், ஜீவனை தந்தவர். அவருடைய நாமம் என்னது? இயேசு. அதனாலதான் நம்ம பாடுறோம், இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனி என துணையே. இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனி என துணையே. இயேசுவின் திருநாமம். உயிராகிய உள்ளுரை அமுதா உத்தம தமதுள்ளம் உபந்திடும் தேனா. உயிர்குயிராகிய உள்ளுரை அமுதா உத்தம தமதுள்ளம் உபந்திடும் தேனா. உன்னமுற்றிடுணர குருபலி அழித்திடும். உன்னமுற்றிடுணர குருபலி அழித்திடும். உற்றார் பெற்றாரிலோ உரிமையதாகிடும். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனி என துணையே. இயேசுவின் திருநாமம். வானிலிருந்தது மையகம் வந்தது. வாக்குமை மனதிற்கு வாய்ப்பது நீதது. வானிலிருந்தது மையகம் வந்தது. வாக்குமை மனதிற்கு வாய்ப்பது நீதது. உன்னமுற்றிடுணர குருபலி அழித்திடும். உற்றார் பெற்றாரினும் உரிமையதாகிடும். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனி என துணையே. இயேசுவின் திருநாமம். அன்பும் அருளுமது அருளும் திரளுமது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம் அதுவே. அன்பும் அருளுமது அருளும் திரளுமது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம் அதுவே. துன்பம் துயரமெல்லாம் துடைக்கும் நல்வருந்தே. துன்ப துயரமெல்லாம் துடைக்கும் நல்வருந்தே. தூயா தூயவ இயேசுவின் துதி. இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என இனி என துணையே.
இயேசுவின் திருநாமம். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் இனிய நற்துணையா. ஏன்னா அது அன்பும் அருளும், அது அருளும் திரளும், அது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம். அது அதனால இங்க சொல்றாரு, கர்த்தாவை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள். மோசேக்கு ஒரு காலத்தில் தெரியாது. அவன் சொன்னான், தேவரீ கிட்ட போய் பார்க்குறக்க பயந்தான், மோகத்தை மூடிக்கிட்டான். மோசே இங்கே கிட்டி சேராயாக நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமியோட பாதரட்சை கழட்டி விட்டு நின்னான். எதுக்கு வந்தான் தெரியுமா? என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், கேட்டேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை அறிந்தேன். அவர்களை இந்த இடுக்கமான இடத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். உன்னோடு பேசுறதுக்கு தான் வந்தேன், உன்னைத்தான் அதுக்கு தெரிந்தெடுக்க வந்தேன். இப்போ மோசைக்கு தெரியும் அவருடைய நாமம் எதுன்னு. நீங்களும் எத்தனையோ பேர் இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஆண்டவருடைய நாமத்தை கற்றுக்கிட்டே வாரீங்களே. ஆண்டவருடைய நாமம் என்ன நாமம்? என்ன பாடுறோம்ல, நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாடிது, இங்கு அக மகிழும் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அக மகிழும் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கல் கண்ணிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கண்ணிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கை கொட்டி பாடுங்களே, கண்ட செயலுக்கு அதிசயங்களை கை கொட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாடிது, இங்கு அக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாடிது, இங்கு அக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நாங்கள் அல்லேலூயா பாடுவோம், நாங்கள் அல்லேலூயா பாடுவோம். நல்லா கவனிங்க. எனக்கு கண்வாளை இந்த மோசேட்டை இப்போ அறிஞ்சிட்டான். ஏன்னா செங்கடலை கடந்து வந்ததை பார்த்தவன். யாத்திரா 14ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் புலம்புறாங்க. 10-11ஆம் வசனத்தில் அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று. எங்களுக்கு எகிப்தில் சாவு குழியா இல்லை, ஏன் இங்க கூட்டியாந்தீரு?
நாங்கள் வாட்டில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்ல. எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்திலே சாகுபடிகளை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே இப்படி செய்தது என்ன? இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எங்களை வேலை செய்ய சும்மா விட்டுரும் சொன்னவையா. நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கல. எகிப்திற்கு வேலை செய்யறது நல்லது புத்தி சொன்னவன் உங்களுக்கு ஏறலையே, நீர் புத்தி இல்லாத மனுஷங்கிறாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஏன்னா இப்ப அவனுக்கு தெரியும் யாரு தன்னோடு இருக்கிறவர், யாரு பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் செய்ய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய வல்லவர் எனக்குள்ளே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்ய பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அவனுக்கு தெரியும் பெரியவர் யார்கிட்ட இருக்காரு, எனக்குள்ளே. நமக்கு அது தெரியணுங்க. அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்த்து சொல்லலாம், என்ன சொல்லலாம், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துடைய தள்ளுண்டு போய் என்று சொல்லி மார்க் 11:23, மார்க் 11:23 வாசிக்கிறோம். சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இப்ப தெரியும் உனக்கு. எல்லாம் சொல்றாங்க நாங்க எகிப்துல செத்துருப்போமே, அங்கேயே வேலை பார்த்துக்கிறதுமே, எதுக்கியா எங்களை கூட்டிட்டு வந்தீரு, நாங்க அங்க இருந்தா நல்லா இருப்போமே. அவன் சொன்னான், கர்த்தரை நோக்கி யோமன்ட்டு சொல்றான், நின்று கொண்டு நீங்கள்
நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இப்ப நீங்க பாக்குறீங்களோ, பின்னாடி ஓடியாந்த இம்பின்னால அடிமைப்படுத்தி வச்சுதான் இப்போ விடமாட்டான், ஐயோ பின்னாடி வந்துட்டான் பயப்படுறீங்களா, இன்னைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுதாங்க விசுவாசத்தின் அறிக்கை. முழு இருதயத்தோட தேடுறவனுடைய அறிக்கை இதுதான். இப்ப பார்க்குற இதோட அவ்வளவுதான், இவன் சாப்டர் முடிஞ்சிச்சு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். செப்பனியா 3:15 இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண மாட்டாய். இதை கண்டவன், கண்ணார கண்டவன் யாரு? மோசே. வானத்திலிருந்து மன்னா விழுந்ததை கண்டவன், மாறாவின் அனுபவம் மதுரமா மாறினதை கண்டவன். இப்போ அமலேக்கர் இவன் யாரியா? இவன் என்ன பெரிய ஆளு? ஏன்னா என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு முன்னாடி இவன் யாரு? மோசே யோசுவாட்ட சொன்னா, நீ போய் யுத்தம் பண்ணுப்பா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? மலையின் உச்சியிலே தேவனுடைய கோலை கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியெல்லாம் செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில ஏறினார்கள் இல்லையா? மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உம் புகழ் பாடி துதிக்கணுமே, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. உலக ஆசையெல்லாம் தகப்பனே எனக்கு குப்பையாய் மாறணுமே தகப்பனே, உலக ஆசையெல்லாம் தகப்பனே குப்பையாய் மாறணுமே தகப்பனே, ஜெப மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாமல் உம்மை தேடணுமே தகப்பனே, சூழ்நிலைகள் நான் பார்த்து சோர்ந்து போகாமல் உம்மை நான் தேட வேண்டும் தகப்பனே, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. நல்லா கவனிங்க, மலை மேல ஏறி வந்து உச்சியில நிக்கிறான். ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தர் சொன்னார், என் கோலை பிடிச்சிட்டு போய் நில்லுப்பா. அவன் 3 பேர் வந்திருக்கான். யாரு? மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மலை உச்சியில ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், நல்ல கவனிங்க, உன் கையை ஏறெடுத்தாலும் வெற்றி, கண்களை ஏறெடுத்தாலும் வெற்றி. ஏன்னா கண்களை ஏறெடுப்பேன், எல்லா தீமைக்கு விலக்கணும்னா கண்களை ஏறெடுத்துப்பாரு. உன் கைகளை ஏறெடு, உன் பரிசுத்த கைகளை. ஆண்களுக்கு சொன்னால் தீமத்தை கழுதும் போது, ஆண்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த கைகளை என்ன செய்யணும்? உயர்த்தி ஜெபிக்கணும்னார்.
எனக்கு அன்பாவுடைய கைகளை உயரெடுக்கணும், கண்களை ஏறெடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, அவன் என்ன செய்யறான்? நான் கைகளை ஏறெடுக்கும் போது, வாசிங்க, அழகா எழுதி வச்சிருக்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். நல்ல கவனிங்க, கையை உயர்த்தி இருந்தான்னா இஸ்ரவேலருக்கு வெற்றி. அவன் தன் கையை கொஞ்சம் தாழ விட்டா அமலைக்கு மேற்கொண்டான். இது என்னங்க மந்திரம்? இது என்ன மந்திரம்? கையை தூக்குனா அத்தனை பேர் என்ன செய்யறான்? திடமா நிற்கிறான், இல்லாட்டி கீழே விடுறான். என்ன அர்த்தம்? உன் கைகளிலே வல்லமையை கொடுத்திருக்கிறான். உன் கை அவரோடு இருக்குமானால், அவரோடு இணைந்திருக்குமானால், உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நமக்கு அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், என்று அதிசயம் செய்வார், நமக்கு அதிசயம் செய்வார். கையை உயர்த்தி யார் மேல நம்பிக்கையோடனா? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள். மோசே, உன் கையை எடுத்து நெல்லுப்பா, நான் யுத்தத்தில் பண்றேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆமா, வெற்றி தருகிற தேவன். கையை அசந்து போதா போச்சு. ஊர் ஆரோன் வந்து கல்லை வச்சு தூக்கி பிடிச்சாங்க. இப்படி என்ன செய்தான்? வெற்றி பெற்றான். அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பேர் வச்சான்? ஏகோவா நிசி, என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவரை நம்பி இருக்கீங்கன்னா, அவரை அறிஞ்சிருக்கீங்கன்னா, அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கீங்கன்னா, அவரையே நம்பி இருக்கிற உங்களுக்கு தொழிலில் வெற்றி கொடுப்பார், உயர்வில் வெற்றி கொடுப்பார், பிள்ளைகளுக்கு கல்வியில் வெற்றி கொடுப்பார், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி கொடுப்பார். ஆனால் நம்ப முடியுமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது, கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து தினம் வரணும். அதற்கு ஒரு நாளைக்கு 5000 30 நாளைக்கு பெருக்கி பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை பார்த்தீங்கன்னா 2 கண்ணு தெரியாமக்க ஆளுக்கு கையில் ஒரு கம்பத்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பாதை காட்டுறதுக்கு வேணும், அது இல்லாட்ட முடியாது. ஏன்னா கண்பாளி இந்த மக்களுக்காக இந்த வருஷத்தில் கூட 100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவி செய்கிறார். எனக்கு கண்பாளி, நீங்களும் ஒருவேளை இதில் பாரம் கொண்டால், இந்த பார்வையற்றவங்களுக்கு ஒரு பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு நேரம் நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இப்போ கூட சகோதரிகள், பார்வையற்ற சகோதரிகள், வயதானவங்க, 2 கண்ணும் தெரிஞ்சாலே தாய்மார்கள் வயதான காலத்தில் பெரும்பாடு படுறாங்க. எங்கேயாவது கொண்டு கோமில் தள்ளி விடாமான்னு பார்க்குறவங்களே பணம் படைச்சவங்களும் உண்டு. கண்ணு தெரியாதவங்களுக்கு யார் பணம் கட்டுவா? இவங்களுக்கு எங்கேயாவது தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். எத்தனையோ பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, இவங்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கி வரோம், 2300 ஒரு சதுரடி. நீங்களும் கர்த்தர் ஏவினால், ஏன் ஒரு 10 சதுரடி, 5 சதுரடி, 2 சதுரடி இல்லை ஐயா, நான் ஒரு 100 சதுரடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இந்த கண்ணுஅவங்க கடைசி காலத்தில் ஐயோ எனக்கு யாருமே இல்லைங்கிறவங்க வந்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். மறந்துடாதீங்க.
அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நான் ஒரு 50 சதுரடி தரலான்னு நினைக்கிறேன், கணக்கு வைக்க வழி இருக்கா? என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு வரைக்கும் சொல்கிறேன், அதற்கான பில்லு அனுப்புகிறேன், நீங்கள் வச்சுக்கலாம். ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோசே நம்பி நின்றான், கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தீர். யோசபாத் அன்றைக்கு நம்பி நின்றான், அவனுக்கு சண்டை போட தெரியாது, பாடத்தான் தெரியும். கொயர் கொருப்பை கொண்டாந்து நிப்பாட்டினா, கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூட சண்டையிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினேன். இன்றைக்கும் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பும், உதவி செய்யும். வியாதியில் இருப்போருக்கு விடுதலை கொடுங்க, வேதனையில் இருப்போருக்கு அவர் வேதனைகள் மாற உதவி செய்யுங்க. வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ என் வியாதி தீருமா, இனி நான் பிழைப்பேனா என்று நம்பிக்கையற்று இருக்கிற மக்களுக்கு எசேக்கியாவின் வாழ்வை கூட்டி கொடுத்தது போல இவருடைய வாழ்க்கையில் கூட்டி வாழ வைப்பீராக. பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அநேகர் இன்றைக்கு ஐயோ எல்லாம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, சொந்தம் இருக்கு, புருஷன் இருக்கு, ஆனா என்னை ஏன்னு கேட்க ஒருத்தர் இல்லையே என்று கவலைப்படுகிற மக்களுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன் இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்தும் ஆண் பிள்ளையை, பெண் பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கிற தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து பல ஆண்டுகள் வேலை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.